தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிசிடிவி கேமராக்களை வரும் 29ஆம் தேதிக்குள் பொருத்துவதற்கு மருத்துவத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மருத்துவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு மருத்துவத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றில் சிசிடிவி கேமரா அமைத்தல், பார்வையாளர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த டேக் முறை பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்துதல், புறக்காவல் நிலையங்களை அமைத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இவற்றை வருகிற 29ஆம் தேதிக்குள் முடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவில் ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே பணியாற்றுவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு தினந்தோறும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பலருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளனர். இதனால் மருத்துவமனையில் உள்ள புற நோயாளிகள் பிரிவில் ஒரு மருத்துவர் மட்டுமே சிகிச்சை அளித்து வருகிறார். இதனால் பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சிகிச்சை பெறும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் கூடுதலாக மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பேத்கர் திருவள்ளூர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் விஸ்வ இந்து பரிஷத் முன்னாள் துணைத் தலைவர் RBVS மணியனுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் திருவள்ளுவர், அம்பேத்கர் மற்றும் பட்டியல் இனத்தவர்கள் குறித்து விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் முன்னாள் மாநில தலைவர் RBVS மணியன் இழிவாக பேசியதாக VCK சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் சுமார் 200 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை கடந்த அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான RBVS மணியனிடம் குற்றப்பத்திரிகையின் நகல் வழங்கி வழக்கினை டிசம்பர் 4ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனின் மணிமண்டபம் கட்டுவது தொடர்பான அரசாணையை ரத்து செய்ய கோரிய வழக்கில் அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவித்துள்ளது. இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டுவது தொடர்பாக தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்ய கோரி கமுதியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடர்ந்தார். அதில் மணிமண்டபம் அமைக்க தேர்வு செய்துள்ள இடம் வாரச்சந்தை நடைபெறும் இடம் என்றும், சுதந்திர போராட்ட வீரர் அல்லாத இமானுவேல் சேகரனுக்கு எப்படி மக்கள் பணத்தில் மணிமண்டபம் கட்டுவது என கூறி அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இதுகுறித்து வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மணிமண்டபத்தின் 90% கட்டுமான பணிகள் முடைவிட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கருத்து தெரிவித்து வழக்கின் விசாரணையை டிசம்பர் 19ஆம் தேதிக்கு நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணியில் வழித்தடம் 4 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு அஸ்திவார தூண்கள் அமைக்கும் பணிகள் 100% வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது என மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வழித்தடம் 4 கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் முதல் போரூர் சந்திப்பு நிலையத்திற்கு இடையே உயர்மட்ட வழித்தடத்தில் தூண்கள் அமைக்கும் பணிகள் வெற்றிகரமாக முடித்து ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்மட்ட வழித்தடம் 8 கிலோமீட்டர் நீளத்தில் 4 இரட்டை அடுக்கு நிலையங்கள் மற்றும் 5 ஒற்றை அடுக்கு நிலையங்களை கொண்டது எனவும், இவற்றின் கட்டமைப்பு மற்றும் வழித்தட தூண்களை தாங்கும் வகையில் தரையின் கீழே 2255 அஸ்திவார தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர் முன்னிலையில் கட்சி நிர்வாகிகள் தகாத வார்த்தைகளில் வசைபாடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ராசிபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட குறுக்குபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் தார் சாலை அமைப்பதற்காக பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டார். அப்போது குறுக்குபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் தனக்கு முறையாக அழைப்பு வழங்கவில்லை என கூறி, இதனால் திமுக நிர்வாகி பாலு என்பவருக்கும் கோவிந்தராஜ் என்பவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் உண்டானது. இருவரையும் அமைச்சர் மதிவேந்தன் சமாதானம் செய்ய முயன்றும் இருவரும் தகாத வார்த்தைகளால் வசைபாடி ஒருவரை ஒருவர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை தடுத்து நிறுத்திய மற்ற நிர்வாகிகள் அவர்களை அப்புறப்படுத்தினர். அமைச்சர் முன்னிலையிலேயே கட்சி நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டையில் அரசு பேருந்து நடத்துனரை பயணி தாக்கியதால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர்கள் சாலையிலேயே பேருந்துகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுக்கோட்டையில் இருந்து தஞ்சை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் ஏறிய 3 இளைஞர்கள் 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் கேட்டதாக தெரிகிறது. அதற்கு நடத்துனர் பாலு என்பவர் சில்லறை இல்லை என கூறிய நிலையில் 100 ரூபாய் கொடுத்து டிக்கெட் பெற்றுள்ளனர். அதற்கு முன்பே 100 ரூபாய் கொடுத்திருக்கலாமே என நடத்துனர் கேட்டதால் ஏற்பட்ட பிரச்சனையில் நடத்துனரை இளைஞர்கள் தாக்கியுள்ளனர். இதில் ஒரு இளைஞர் மட்டும் பிடிபட்ட நிலையில் மற்ற 2 தப்பி ஓடினர். இதனால் ஆத்திரமடைந்த பேருந்து ஓட்டுநர்கள் சாலையிலேயே பேருந்தை நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்களுக்கு ஆதரவாக வழியாக வந்த அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்துனர் பிடித்து வைத்திருந்த இளைஞரை கைது செய்திருந்தனர்.